ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் அடுத்த ஈரடி. வேத்யோ வைத்திய சதா யோகி வீரஹா மாதவோ மதுஹு அதீந்திரியோ மகாமாயோ பகோத்சாஹோ மகாபலஹ. இதன் முதலடியை வேத்யோ வைத்திய சதா யோகி வீரஹா மாதவோ மதுஹு என்கின்ற அடியை இப்பொழுது பார்க்கலாம். வேத்யக இந்த சொல்லுக்கு அறிவதற்கு உரியது அல்லது அறிவதற்கு உரியவர் என்று பொருள். அறிவதற்கு உரியது மட்டுமே, அதனாலேயே அதை அல்லது அவரை முழுமையாக அறிந்துவிட முடியுமா என்றால் இல்லை. சாதாரணமான உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இந்த உலக இன்பங்களையே பெரிதாக மதித்து இருப்பவர்களுக்கு அவரை பற்றிய எண்ணமும் வருவதில்லை, பகவானை பற்றிய எண்ணமும் வருவதில்லை, அவரை அறிவதற்கு உரியவராக அவர்கள் நினைப்பதும் இல்லை. எனவே இந்த இடத்திலே அறிவதற்கு உரியவர் பகவான் என்று சொல்லும் பொழுது இந்த சம்சார பந்தங்களில் இருந்து எல்லாம் விடுபட்டு மோட்சத்தை, விடுதலையை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் உள்ளவர்களால் அறிவதற்கு உரியவர் என்று பொருள் கொள்ள வேண்டும். பொதுவாக இப்படித்தான் கூறப்படுகின்றது. ஆனால் இதை பொதுவான பொருளிலே கூட எடுத்துக்கொள்ளலாம். எல்லா உலகங்களிலுமே அறிவதற்கு உரிய ஒரே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தான். அவரை அறிந்தால், அதாவது அவரது சில குணங்களை அறிந்தால், அவரிடம் நன்கு பக்தி கொண்டால், அதன் பிறகு அறிய வேண்டியது என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, வேறு எதுவுமே இல்லை. அவரை சிறிதளவேனும் அறிந்தவர் எல்லாவற்றையுமே அறிந்தவர் ஆகின்றார். மண்ணை நன்றாக அறிந்தவர் மண்ணாலான எல்லா பாண்டங்களையுமே, பானை, செங்கல் முதலியவை அவற்றையெல்லாமே நன்றாக அறிகின்றார் என்று சொல்லப்படுவது உண்டு. எனவே பகவானை அறிகின்றவர் எல்லாவற்றையுமே அறிந்தவராக ஆகிவிடுகின்றார். எனவே அந்த கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது அறிவதற்கு உரியவர் ஒரே ஒருவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு, வேத்யக என்பது தெளிவாக தெரிகின்றது. ஓம் வேத்யாய நமக. அடுத்த திருநாமம் வைத்தியக. பகவான் எல்லா வித்தைகளையுமே நன்றாக அறிந்திருக்கின்றார். சொல்லப்போனால் எல்லா வித்தைகளுமே அவரிடமிருந்து தான் வந்திருக்கின்றன. அதனால் அவர் வைத்தியக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் வைத்யாய நமக. சதா யோகி. சதா எப்பொழுதும், எல்லா காலங்களிலும் யோகி, பகவான் சிறந்த யோகியாக விளங்குகின்றார். பரம்பொருளே ஆன ஒரே நிலையிலே இருப்பவர். அதனால் அவர் சதா யோகி. ஓம் சதா யோகினே நமக. அடுத்த திருநாமம் வீரஹா. வீரஹா வீரர்களை கொல்பவர். இந்த இடத்திலே வீரர்கள் என்று வரும்பொழுது எல்லா வீரர்களையும் என்று பொருள் இல்லை. வீரம் என்கின்ற ஒன்றே அவருக்கு பிடிக்காது என்று பொருள் இல்லை. அசுரர்களை, மிகப்பெரிய வீரர்களான அசுரர்களை, அவர்கள் எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் சரி என்பது பொருள். அப்படிப்பட்ட மகா வீரர்களான அசுரர்களை கொல்பவர், வதைப்பவர் என்று இதன் பொருள். ஏன் அப்படி செய்கின்றார் என்றால் தர்மத்தை காப்பதற்காக. துஷ்கிருதாம் விநாசாய, துஷ்டர்களின், அசுரர்களின் நாசத்திற்காக, அழிவுக்காக. அசுரர்களிலே பலர் வீரமும் மிகச்சிறந்த வலிமையும் கொண்டவர்கள். ஆனாலும் அவர்களால் தர்மத்திற்கு இடையூறு ஏற்படுமானால் அவர்களை கொன்று விடுபவர் என்பது இதன் பொருள். ஓம் வீரக்னே நமக. மாதவக. தவக என்றால் தலைவன் என்று பொருள். மாதவக எல்லா வித்தைகளுக்கும் அவரே ஈஸ்வரர், அவரே தலைவர். மாயாகா வித்யைக்கு தவக தலைவர். ஓம் மாதவாய நமக. அடுத்த திருநாமம் மதுஹு. மது என்றால் தேன் என்று பொருள். தேன், அணி. பகவானாகிய ஆதிசேஷனுக்கு மிகவும் பிரீத்தியை கொடுக்கக்கூடியது, அவர் மிகவும் விரும்பி ஏற்பது. தேன் மிக மிக இனிமையானது. தேன் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். தேனை அருந்துபவர்களுக்கு அது பரம பிரீத்தியை கொடுக்கின்றது. அதைப்போல்தான் பகவானும் தன்னை வழிபடுபவர்களுக்கு அவர் பரம பிரீத்தியை அளிக்கின்றார், மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கின்றார். பக்தி யோகத்திலே நன்றாக முன்னேறி சென்றவர்கள் பகவானை தவிர வேறு எதையுமே விரும்புவதில்லை. ஏனென்றால் அவரே ஆனந்த ஸ்வரூபி. எனவே அந்த ஆனந்த ஸ்வரூபியை வழிபடுவதால் பக்தர்களும் பரம ஆனந்தத்தை அடைகின்றார்கள். அவர்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படுவது இல்லை. பகவானிடம் மட்டுமே மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அந்த பரம பக்தர்கள். அந்த மகிழ்ச்சிக்கு முன்னால் சாதாரணமான உலக இன்பங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை பற்றி கூறுகையிலே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்து கூறுகின்றார். வெல்லத்தினால் ஆன இனிப்புகளை, தின்பண்டங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்டு மகிழ்ந்தவர்கள், அதன் பிறகு
கருப்பட்டியையோ கருப்பட்டியினாலான தின்பண்டங்களையோ ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் என்று எடுத்து கூறுகின்றார். அவருக்கே உரிய மிக எளிமையான மொழியிலே இவ்வாறு கூறியிருக்கின்றார். அவ்வாறாகவே பகவானை தியானிப்பதும், பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதும், பகவானின் கதைகளை சொல்வதும் கேட்பதும் பக்தர்களுக்கு பரமானந்தத்தை உண்டு பண்ணுகின்றன. இது சிறந்த பக்தர்களின் நிலை. ஆனால் மற்ற சாதாரணமான பக்தர்களை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் பகவானை வழிபடுவது பகவானுக்காகவே மாபெரும் பக்தியினால் உந்தப்பட்டு என்று சொல்லிவிடுவதற்கு இல்லை. இது நமக்கும் பொருந்தும். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் போன்ற சிறந்த பக்தர்கள் நாம் இல்லை. நமக்கு ஏதோ வேண்டி இருக்கின்றது, அதற்கு பகவானின் அருள் தேவையாயிருக்கின்றது, அதனால் பகவானை நாடுகின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட நமக்கும் நல்ல மகிழ்ச்சி அளிக்கின்றார் பகவான். எப்படி என்றால், நாம் விரும்புவனவற்றை நமக்காக அருளி செய்கின்றார். அவற்றின் மூலம் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றார். நாம் ஒன்றை விரும்புகின்றோம், பகவானை யாசிக்கின்றோம், பகவான் அதை நமக்கு கொடுத்து அருள்கின்றார். அதனால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது மிகச்சிறந்த பக்தர்கள் என்று இல்லாமல் சாதாரண பக்தர்களாக இருக்கின்ற நம்மை போன்றவர்களுக்கு கூட நாம் விரும்புவதை அளிப்பதன் மூலம் அவர் நல்ல மகிழ்ச்சியை அளிக்கின்றார். இப்படி யாராக இருந்தாலும் தேன் எப்படி மகிழ்ச்சி அளிக்கின்றதோ அதை போலவே மகிழ்ச்சி அளிக்கின்றவர் பகவான். அதனால் அவர் மதுகு. ஓம் மதவே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.